வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைய நிகழ்ச்சிக்கு வரப்போகிற சீஃப் கெஸ்ட் ஒரு அற்புதமான பாடகி. அற்புதமான பாடகின்னா நார்மலாக யாராவது பாடினா அவங்க அந்த பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இவங்க பேசினாலே ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரி த ஒன் அண்ட் ஓன்லி சுசித்ரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். Thank you so much. Thank you, Manona. அதாவது ஒரு அற்புதமான எந்த பேச்சு நீங்கள் பேசினாலும் பாட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு வெளியே பேச்சு பாடினா பேசுகிற மாதிரி இல்லைல்ல? இல்லை இல்லை, அது இன்னும் நல்லா இருக்கு. மனதோடு மனோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுச்சி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மனோனா. உங்கள் ஃபேமிலி யாராவது நல்ல கிளாசிக்கல் பேஸ்டு சிங்கர்ஸ் யாராவது இருக்காங்களா? எப்படி உங்களுக்கு இந்த குரல் வந்தது? என்னுடைய பாட்டிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னோட அத்தை டியூஷன் வச்சுருந்தாங்க, பாட்டு டியூஷன். அப்போ வந்து அவங்க மறைந்திருந்து கேட்கும் மருமமா சமயக்கட்டிலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு கீர்த்தனை கற்றுனாங்க. ஸோ அதை எனக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து ஆமாம் அத்தனை எல்லாம் சுண்டலுக்கு பாடணுமே வருஷம் வருஷம், அதுக்கு ஒன்று கீர்த்தனை ஒன்று ரெண்டு வேணும். தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அதுதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிளாசிக்கல் பேக்ரவுண்டாக அவ்வளோதான் இருந்தது. எங்கள் அப்பா பஜன்ஸ் நிறையா சாய்பாபா பஜன்ஸ் பாடுவார். பட் சுச்சி பாடுவாங்க அப்படின்றது எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த ஏஜில்? நான் ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்டில் இருந்தபோது என்னுடைய பாட்டு டீச்சர் ரேணுகா கிரிஜன் அப்படின்னு பவன்ஸ் வித்யா மந்திர் கிரிநகர் கொச்சின், அவங்க கண்டுபிடிச்சு. ஆக்சுவலி நான் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தேன். அம்மா நீங்கள் தயவு செஞ்சு வேறு ஏதாவது கிளாஸில் சேருங்க என்னை அனுப்பிச்சிட்டாங்க அந்த கிளாஸ்லேருந்து. ஸ்கூல்லேயே அவ்வளோ நல்லா ஆடினேன், அவ்வளோ நல்லா ஆடினேன். ரொம்ப ஸ்டேஜெலாம் தரையெல்லாம் அதிர்ந்து ஸ்கூல்லேயே இடிஞ்சு விடுற மாதிரி ஆடிட்டேன். அதிகமாக பாட ஆரம்பிச்சது எந்த ஏஜ்லேருந்து? ஸ்கூலில் என்னை தனியாகவே பாட விடல, எப்போவுமே கும்பலோட கோவிந்தா தான். பேட்ரியாட்டிக் சாங் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் அமிச்சு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். நான் கொஞ்சம் குள்ளான்றதுனால ஃப்ரண்ட் ரோவில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோதான். அதனால நான் பாடின மாதிரியே நடிக்க வேண்டியது. காலேஜில் தான் உண்மையிலேயே மாருவானியோஸ்னு ட்ரிவாண்ட்ரமில் ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? கேரளாவில் மியூசிக்னால் ரொம்ப பெரிய பெரிய தீவிர அசுர ரசிகர்கள்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஒரு தப்பாக பாடினா கூட மன்னிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ அங்கே வந்து காலேஜ் ட்ரூப்பில் பாடி பாடி தான் ஓரளவுக்கு இந்த பாட்டுன்ற பாட்டை மேபி ஒரு கரியராக எடுத்துக்கலாம். அது காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ராக் மியூசிக் கிடையாது, பட் அதை தவிர ட்ரிவாண்ட்ரமில் நிறைய ராக் மியூசிக் குரூப்ஸ் இருந்தது. அங்கே ராக் மியூசிக் நிறைய விரும்புவாங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த ராக் குரூப்ஸில் இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் பாடிய பாடல்கள் ஹிந்தியா, தமிழா, மலையாளமா? ஒரு ராக் குரூப்னா என்னவா இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃபுல்லும் இங்கிலீஷில் பாடினா வேலைக்கு ஆகாதுங்க. ஒன்று ரெண்டு தமிழ் மலையாளம் ஹிந்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஆர்டி பர்மன் அவர்களுடைய சாங்ஸ் நிறையா அந்த குரூப் யூஸ் டு ப்ளே. அதில் இந்த பியா தூன்ற பாட்டு என்னோட ஆஸ்தான பாட்டாக இருந்தது. அது பாடுங்களேன் ப்ளீஸ். ஷூர். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க அந்த சைடெல்லாம். தமிழ் என்ன பாடிட்டு இருந்தீங்க அந்த டைமில்? அதே மாதிரி இளையராஜா சாரோட டிஸ்கோ சாங்ஸ் எல்லாம் அப்போ ரொம்ப பாப்புலர். இன்றைக்கி கூட காலேஜ் சர்க்கிட்டில் அந்த கேரளா சர்க்கிட்டில் ரொம்ப 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 பாப்புலர். ஐயோ, அப்போல்லாம் நாங்களாம் மேல் சோலெல்லாம் கூட எடுத்து ஃபுல்லாகவே பாடியிருக்கோம். ஆமாம். ஏ உன்னை தானே. ஓஹோ, சூப்பர் சாங். உன்னை தானே, உன்னை தானே, நீ எந்த ஊரு என்னோடு ஆடு, எது நிஜம் இளவ ஜெயிக்கும், தகிடஜம் தகிட தகஜம், இளையவன் கனவு பலிக்கும், தகிடஜம் தகிட தகஜம்,
திசைகள் எட்டு முரசு கொட்டு வெற்றி திலகம் நான். Hey, உன்னைத்தானே Hey, உன்னைத்தானே. ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு ஆக்சுவலி ஒரு ராக் பேண்ட் கூட பாடும்போது ஃபீலே தனி. அப்படியே நம்ம தென்னிந்திய பாடகிகள் அவர்களுடைய எந்தெந்த பாடல்கள் பிடிக்கும், எந்தெந்த பாடல்கள் அந்த காலத்தில் பாடியிருந்தீங்க? ஆக்சுவலி நான் கேரளாவில் இருந்ததுனால அண்ட் எங்களுக்கு நான் இருந்த இடத்துல ரொம்ப க்ளோஸ் நிட் தமிழ் கம்யூனிட்டி இல்லை. அதனால ரொம்ப குறிப்பிட்ட பாடல்கள் கேட்டு வளர்கிற வாய்ப்பு தான் இருந்தது. பட் அப்போவே சில பேரோட ஒன்று ரெண்டு பாடல்கள்லாம் யூனோ கெசட்டில் அசார்டட் கெசட்னு ஒன்று கிடைக்கும். ஆமாம், கதம்ப கெசட். அதில் சில எல்லாரும் ஈஸ்வரி அம்மா, சுஷீலா அம்மா, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா எல்லாருடைய சாங்ஸும் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் அந்த கெசட்டை போட்டு தேய்ச்சி கேட்டு கேட்டு வளர்ந்தது தான். அதெல்லாம் ஒவ்வொரு 2 லைன்ஸ். எங்கள் வீட்டில் வேற வருஷத்துக்கு ஒரு கெசட் வாங்கி கொடுப்பாங்க. வெரி ரேஷன் மியூசிக்லலாம் ரேஷன் எங்களுக்கு. ரொம்ப 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 நல்ல நல்ல விஷயம். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தான், அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக். அதுக்கப்புறமா பழுங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. பழுங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. குட் குட் குட். அந்த வாய்ஸ் கல்ச்சர் கூட வந்துருக்குது. எல்லாம் கொஞ்சம் மாத்தி பாடுனா நமக்கு வேலைக்கு ஆகும். சூப்பர் சூப்பர். சித்ரா அவர்கள். ஆஃப் கோர்ஸ். ஹவ் கேன் ஆக்சுவலி இந்த ரிலீஸ் ஆன முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆகல, பட் அது சித்ராமா கூட பாடின ஒரு டுவெட் தான். என்னை போலவே லேசா லேசா படத்துக்காக நான் ஹாரிஸ் பாடின பாட்டு தான் முதல்ல இந்த வெளில வந்தது. ஃபீமேல் டுவேட். எஸ். ஆக்சுவலி ஒன்று இடத்துல நான் பாடியிருப்பேன், பட் பேர் சிடியில் வந்ததுன்ற இருக்கு. அப்போ இருக்கும்போது கரெக்ட் தான் அவங்க பாடல். டெஃபினட்டா. தந்தானே தந்தானே காற்றும் மழையும் தந்தானே எல்லோரும் வாழத்தானே, தந்தானே தந்தானே பாடல் ஒன்று தந்தானே எல்லோரும் பாடத்தானே, சிறு பிள்ளை போ மனம் இருந்தா துயரில்லையே, பறவையை போ உடல் இருந்தா பயமில்லையே, தந்தானே தந்தானே கையில் பூமி தந்தானே அளமோடு வாழத்தானே, மழை துளி மண்ணில் வந்து சின்ன சின்ன எழுகிறதே ஒரு வாசம், அது என்னை வானவில்லை கொண்டு சேர்த்து விழுகிறதே சில நேரம். லலலா, 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 ஓஹோ லலலா, லலலா, லலலா. ஃபேண்டாஸ்டிக். சித்ராமா பாட்டு எது பிடிச்சிருக்குன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போனோம். இந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் நீங்கள் பாடும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கு. இல்லை இல்லை என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. நம்ம பேசிட்டு இருந்த முதல் பாடல் எப்படி வாய்ப்பு வந்தது, யார்
அதுக்கு காரணமாக இருந்தாங்க? காரணம் டிமி தான். டிமத்தி மதுகர் Yeah. தில் படத்தில் பாடியிருக்காரு. அவர் ஒரு ரொம்ப பிரபல ராக் மியூசிஷியன் சென்னையில். யா அவர் கூட நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னைக்கு வந்த புதுசில். அவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். கிரேட். அவருக்கு வந்து இப்போ கூட நான் மாயா பான் மசாலா அப்படின்னு ஒரு ஆடுக்காக தான் அவருக்கு முதல்ல பாடினேன். முதல்ல வெளிவந்த பாடல் கூட அவரோடது தான், லேசா லேசா படத்தில். சித்ராமா கூட சேர்ந்து பாடின கொஞ்சம் அங்கங்கே பாடினது. பட் ஐ திங்க் என்னுடைய வாய்ஸ் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆனது உயிரின் உயிரே. ஆஹா, what a song. What a beautiful song. அர்த்தமுள்ள லிரிக்ஸ் அதில் தான். O mahazia wahiala wahiala zinya mehsaya. O mahazia wahiala wahiala zinya mehsaya. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈர அலைகள் நீரை வாரே முகத்தில் நிறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன். அடங்கும் போலே அனலின் மேலிருந்தேன். சாலை பனியாக என்னை மாறிக்கொண்டார். நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாக இடம் மாறிவிட அழைத்து கொண்டாய பின்பு ஏனோ சென்றாய். O mahazia wahiala wahiala zinya mehsaya. மேல் பார்ட்ஸ் ஃபீமேல் பார்ட்ஸ் எல்லாம் படிச்சு. ஆக்சுவலாக என்ன லாங்குவேஜ் அது? அது ஜப்பான் நாட்டில் மார்கழி மாசத்துல கன்னி பெண்கள் காலையில் எந்திரிச்சு மொட்டை மாடி போய் சூரியனை பார்த்து கோலம் பாடும்போது பாடுற பக்தி பாடல். ஒமஹசியா. அதுக்கு அடுத்ததாக பரத்வாஜ் சார் என்னோட முதல் சோலோ வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட இருந்து தான். வெரி குட். ஜே படத்துல மே மாசம் 98 அப்படின்ற பாட்டு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். அது நீங்க பாடுங்க. மே மாசம் 98 மேஜரானே. வாவ். மேஜரான நாளாய் நானும் பேஜாரானே. காயா பழமாய் என்று என் கண்ணம் தடவும் சில பேர் எறும்பு ஊறுது என்று என்னிடையை கிள்ளும் சில பேர். என் நாடுகளை தொட்டு பார்ப்பது போல் சில ரங்கம் தொடுகின்றார். அந்த சாலைகளில் உள்ள ரசிகரெல்லாம் ஒரு சங்கம் வைக்கின்றார். மே மாசம் 98 மேஜரானே. வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலி மனோனா மே மாசம்க்கு அப்புறம் சிக்னிஃபிகன்ட் சாங்ஸ்னு சொல்ல பெருசா இல்லை. ஓ. ஸோ மனதோடு மனோனா கொஞ்சம் மனசு திறந்து பேசலாம். நிறைய பேர் என்னை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஒன் ஹிட் வண்டர் அப்படின்ட்டு. ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன்னோ எனக்கு கிளாசிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது. அண்ட் 2 பேருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என்னுடைய கரியர் ஓரளவுக்கு ரிசரெக்ட் பண்ணி என்னை மறுபிறவி ஆல்மோஸ்ட் கொடுத்ததுக்கு. ஒன்று மணி சர்மா சார், வாவ் ஃபேண்டாஸ்டிக். இன்னொன்று சிம்பு. ஃபைனலி பிகாஸ் சிம்பு எப்படி தெரில, என் வாய்ஸ் எங்கே நோட்டீஸ் பண்ணாருன்னு தெரில. பட் என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ குத்து ஹிட்னு சொல்கிறதுக்கு மன்மதன் படத்தில் சிம்பு தான் யுவன்ட் கலந்து பேசி 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தே மேட் மீ சிங் என்னாசை மைத்திலியே. ஆஹா, அந்த சாங் டெஃபினட்டா ப்ளீஸ். என்னாசை மன்மதனே என்னோட காதலனே. என்னாசை மன்மதனே என்னோட காதலனே. தன்ன தரநானே தானானே தன்ன தரநானே தானானே தன்ன தரநானே தானானே தன்ன தரநானே தானானே. பட்டி வெட்டியில் கலக்கிடுச்சு இந்த பாடல். அதுக்கு தொடர்ந்து
வந்த ஹிட் பாடல்? நான் சொன்ன மாதிரி சிம்புக்காக தொடர்ந்து ஆக்சுவலி நிறைய அவர் காம்பினேஷனில் இந்த மாதிரி 6-8 குட் என்டர்டெய்னிங் குத்து சாங்ஸ் நாங்கள் பாடியிருக்கோம். எம்மாடி ஆத்தாடி, அது எம்மாடி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பல்லவி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நெஞ்சுக்குள்ள உன்னை விட்டா என்ன வீடும் உயிர்தானம்மா உள்ளுக்குள்ள வாசந்தாய் என் மூச்சில் வீசி உயிருக்குள் உயிர் வாழுது உன் பேரத்தான் ஊரெல்லாம் பேசும் பூமிக்கு மொழியானது. அதே செக்மெண்ட்டில் வந்த சாங் தானே குட்டி பிசாசு? ஆமாம் இதுவும். பட் ஆக்சுவலி ம் குத்துப்பாட்டில் த பிரிட்டியஸ்ட் சாங் ஐ ஹவ் சங் குட்டி பிசாசு தான். அது ஜிவிக்கு ஏன்னோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஜிவி. அவ்வளோ அழகு இருக்கும் அந்த பாட்டில், அந்த சரணம் எல்லாம் அவ்வளோ பிரிட்டியாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக சந்தோஷமாக அவங்களுக்காக பாடுறேன் நான் காலை படத்தில். குட்டி பிசாசே உன் தொல்லை தங்கலையே, சுட்டி பிசாசே உன்னால தூங்கலையே, ட்வின் டவர் மேல அட்லாண்டா போல என் மேல மோத நான் என்னாவது, உன் மேல மோதி உற்சாகம் கோடி உண்டாகத்தானே நபே பாசம் பெண்ணானது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாங்கில் மெலடி மிஸ் பண்ணல அவங்க. ஆமாம் மெலடி எங்கேயுமே என் ஹஸ்பண்டோட ஃபேவரட், என்னோட குத்துப்பாட்டில் ஃபேவரட் தான். ரொம்ப ஜாகிரதையாக கொண்டு போனாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக. அப்படியே அந்த ரீமிக்ஸ் வெச்சுக்கவா. ஆமாம், I love that song. Yeah. பியூட்டிஃபுல் சாங். வெச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல, போக்கிறீங்க பல்லொடைச்சு பொறுக்கிங்கள மூக்கொடைச்சு வெற்றிகளை தந்தவனே என் மனசை கொண்டவனே. வெச்சுக்கவா 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 வெச்சுக்கவா. வா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ அண்ணா. சச் எ கிரேட் கம்போசிஷன். ட்ரூ. மணி சர்மா சாருடைய செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும். மணி சர்மா சார்கிட்ட தெலுங்கு எவ்வளவோ பாடிருக்கீங்க, தமிழில் பாடிட்டு அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போகலாம். ஓகே. டோலு டோலு என்ன ஒரு அற்புதமான பாடல். அது ஆக்சுவலி நான் தமிழும் தெலுங்கும் கலந்தே பாடுறேன் மனோனா. பிகாஸ் அது ஒரிஜினலி நான் அவருக்காக தெலுங்குல பாடினது. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியே ஆகணும். எனக்கு இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க இளையராஜா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்லேருந்து கிராஜுவேட் பண்ணவங்க, ரஹ்மான் ஸ்கூல் ஆஃப் மியூசிக். அது மாதிரி நான் மணி சர்மா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கோட கிராஜுவேட்னு சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். வெரி குட். அவர் தான் எனக்கு ஒரு சிங்கராக எனக்கு குரூப் பண்ணினது அவர் தான். அது வரைக்கும் நிறைய பாடியிருக்கேன். இந்த வாய்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஆமாம், என்ன அந்த டோன், கொடுத்தா? என்ன டோன் எனக்கு கரெக்டு, எந்த ஸ்கேலில் பாடினா என்னோட டோனோட அழகு ஃபுல்லாக வெளியே வரும். இந்த வாய்ஸ் கல்ச்சருக்கு கரெக்டான பீட் உள்ள சாங்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் என் வாய்ஸ் கல்ச்சரை மேம்படுத்தினதே அது எனக்கே அறிமுகப்படுத்தினதே அவர் தான். ஒரு பிளேபேக் சாங்க்கு எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எங்கே சாஃப்டாக பாடணும், எங்கே கொஞ்சம் ஸ்வெல் பண்ணணும், எல்லாம் அவர் காதை திருகி அடிச்சு சொல்லி கொடுத்தாரு அவர். அண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஐ ஆம் வேர் ஐ ஆம் டுடே. எனக்கு யுவன் ஆல்சோ நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ண டுவெட்டே யுவனுக்கு தான். லவர்ஸ் அப்படின்ற படத்துக்கு பெலிக்கன் பறவைகள்னு ஒரு பாட்டு, அது வரல வெளியே. பட் நிறைய என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஆரம்பத்துலேயே ஒரு 5-6 பாட்டு என்னை பாட வச்சது யுவன் தான். பட் மணி சார் ரியலி டாட் மீ. டோல் எப்படி ஹிட் ஆச்சு, என்ன ஒரு பீட், அதில் மெலடி மிஸ் பண்ணாமல் அவர் கம்போஸ் பண்ணது அந்த சாங் ப்ளீஸ். தம் 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 தர 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 தம் 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 தர 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 డోలే డోలే దిల్ జరా జరా నిను ఓర ఓర గని నరవరా జాగుమాని చే కలపరా జత చేరి నేడు జతి జరుపరా పులిమానే వేటదానాడిడువే కాటిల్ மான் புலியை வெட்டதானாடுமிழாகும் கட்டில் முன்னும் பின்னும் தான் முழுமையா நான் சொர்க்க நரகத்தின் கலவையா பெண்ணிடையும் இறைவனும் ஒன்றுதான் ரெண்டுமிருந்தும் தெரிவதே இல்லை
ஆயல அடி ஆழிய மாலா அகந்த பிள்ளைகள் என்ன கூறிய வேளா ஒயில ஒயில நீ சிலுமிஷ தேலா சிரிக்கி சிரிப்பு என்ன மந்திர கோலா 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 Shake you wanna shake it up there. பிச்சுட்டுங்க. தெலுங்கு அது ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. தெலுங்கு gorgeous lyrics ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இந்த ஜரா ஜரா எல்லாம் அப்படியே அழகா அப்படியே ஃபீல் பண்ணி பாடலாம். அதே மாதிரி பாவஜெய சார் தமிழுக்கு கலரே மாத்திட்டாரு. ஜஸ்ட் பை சேஞ்சிங் லிரிக்கோட பவர் பாருங்க. யா தெலுங்கு அந்த இப்படிக்கான வயசு. யா இப்படிக்கு இங்கா மை குட்னஸ். வாவ். ஐ திங்க் இன்னி வரைக்கும் என் கூட நிலைச்சிருக்கிற ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் தெலுங்கு ஹிட்ஸ் இன்னைக்கு கூட என்ன பார்க்கும்போது மேடம் இப்படிக்கு இங்கா சூப்பர்గా ఉంది அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா 16 16 இயர்ஸ் அது 16 இயர்ஸ் அது 16 இயர்ஸ் சாங். ஷூர். ఇప్పటికి ఇంకా నా వయసు నిండా 16 చీటికి మాటికి చేయేస్తూ చుట్టూ కుర్రాళ్ళే என் செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி நீ ஸ்வெட்டர் போட்டுக்கோ నాకెవరో నచ్చట్లే నా ఒంటిలో కుంపట్లే ఈడు జమ్మంది తోడెవరే జాసే జా ఒకటి కోసం వెతుకుదురైలెక్కేసాలే జాసే జా అతడి కోసం నేరుగా ఈ ఊరొచ్చాలే జాసే జా ఒకటి కోసం వెతుకుదురైలెక్కేసాలే జాసే జా అతడి కోసం నేరుగా ఈ ఊరొచ్చాలే ఇప్పటికింకా నా వయసు నిండా 16 చీటికి బాటికి చేయేస్తూ చుట్టూ కుర్రాళ్ళే. கிரேட். அதாவது அந்த அட்மயர் அந்த அந்த பாட்டு. பட் மனோ சார் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னோட அசோசியேஷன் வித் மணி சர்மா சார் ரொம்ப ரீசெண்டானது. பட் நீங்க ரொம்ப நீண்ட நாள் நண்பர்கள் இல்லையா? நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் உங்களுக்காக நீங்க அவருக்காக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய. எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்களேன். அதாவது அவர் வந்து கீபோர்டிஸ்டாக இருக்கச்சு கோட்டி சார் கிட்ட. கோட்டி சார் மியூசிக்கில் நிறைய பாட்டு பாடிருக்கேன். அப்போத்துலேருந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய மியூசிக்குன்னு ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பாட்டு பாடினது நான். పెళ్లి కళ వచ్చేసిందే బాలా పల్లకిని తెచ్చేసిందే బాలా అమాంతంగా రెడీ అవుదాం చెలో జాలా ముచ్చటక మేళం ఉంది జించ్ కచక్ జిన్న జించ్ కచక్ వద్దనక నారే రండి ఆజా ఆజా దత్తరరే రే ఆజా ఆజా పెళ్లి కళ వచ్చేసిందే బాలా. இது லுக் மாதிரி பயங்கர ஹிட். அந்த படத்தில் 3 சாங்கு பாடினேன். நிறைய ஹிட்ஸு என்னை பாட வச்சு பயங்கரமாக எவ்வளவு ஜூனியர் என்டிஆர் சிரஞ்சீவி படங்கள் எவ்வளோ சாங்ஸ் பாடிருக்கேன் அவருக்கு. சுச்சி ஒரு அற்புதமான செக்மெண்ட் சொன்னீங்க. அந்த பயங்கரமான ஃபஸ்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பீட் நம்பர் எல்லாமே நல்ல ஹிட்டான பாடல்கள் பாடிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் ரூபத்தில் இறைவன் தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய மியூசிக் டைரக்டர்ஸு பிரமாதமாக பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மெலடி செக்மெண்ட் ஏதாவது பாடிருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ புதுசாக வந்திருக்கிற நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் தான் எனக்கு மெலடிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னோட வாய்ஸ் வித்தியாசமான பாடல்களுக்கு ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் துணிச்சலோட பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது ஜாஷுவா ஸ்ரீதர், தேவஸ்ரீ பிரசாத், ஸ்ரீகாந்த் தேவா கூட, தமன், விஜய் ஆண்டனி, எஸ் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நான் மெலடி பாடியிருக்கேன். இப்போது எக்ஸ்கியூஸ் மீ ஒரு விதத்தில் மெலடி தானே? ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பாடணும். ஆமாம் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 2 நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. You're my love boy, tarari-rari-rari-tarira. Ooh, yeah. You're my love boy, tarari-rari-rari-tarira. Ooh, yeah. Good. Hey, excuse me, Mr. Kandasamy. Hey, excuse me, Mr. Kandasamy. Or a coffee, Kodipo, come with me.
ஹாட்டா கோல்டா நீயே தொட்டு பாரு. Hey, excuse me, Mr. Kandasamy, you're a long drive போலாம், come with me. Slow-ஆ ஸ்பீடா நீயே ஓட்டி பாரு. Hey, ஓட்ட சிம் கார்டு எம்டி ஆய் போடு, உன்னை ஸ்விட்ச் ஆன் செய்யறது வேஸ்ட். ஹச்சு புல்டாகே நச்சு கேள் பாக்கே, என்ன சுத்தாம போனான சேஃப். மண் ரோடே எப்போ ஆவே மெயின் ரோடே. போட்டி போட்டா போட்டா போட்டி. வா எக்ஸ்ட்ரானரி மேம். அந்த அப்படியே ஒரு வெஸ்டர்னைஸ்டு கம்போசிங் மாதிரி தெரியும். பட் கரெக்டாக நம்ம நேட்டிவிட்டி, இந்தியன் தான். நம்ம நேட்டிவிட்டி கடைசியில் தே ரே 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 தரீரா அதெல்லாம் வரும்போது விளையாடுற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். அடுத்ததாக மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி மெலடிகள் என்னென்ன பாடிருக்கீங்க? தமன் ஒரு சேமப்பாளர், ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பிகாஸ் அவருடைய மியூசிக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்தே ரொம்ப வித்தியாசமா, வெரி அட்வான்ஸ்ட், வெரி குட் சவுண்ட், வெரி கேட்சி ட்ராக்ஸ், ரொம்ப ஹம்மபிள் மியூசிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஈரம்ன்ற படத்துல ரொம்ப ஸ்பெஷல் சாங் பாடினேன் நான். அது படத்துல ஒரு 40 செகண்ட் தான் வரும். பட் அந்நியாய ரெஸ்பான்ஸ் அந்த பாட்டுக்கு. எனக்கு நிறைய பேர், அண்ட் ஐம் சோ ஆனர்ட் டு ஹவ் சங் தட் சாங் ஃபார் இயக்குனர் அறிவழகன், விவேகாவோட லிரிக்ஸில். எனக்கு அந்த பாட்டு பாடின போதே எனக்கு ஐ நியூ திஸ் இஸ் சம்திங் ரியலி ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் மை பிளஷர் டு சிங் தட் ஃபிலிம். மனோனா தரையிறங்கிய பறவை போலவே மனம் மெல்ல மெல்ல அசைந்து போகுதே, கரையொதுங்கிய நுரையை போலவே என் உயிர் தனியே ஒதுங்குகிறதே, தொட 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 தொலைந்து போகிறேன், எடை எடை மிக குறைந்து போகிறேன், அடையுது என்ன உடைந்து சேர்கிறேன், நெருப்பும் பனியும் நெருங்கிவிட கண்டேன். யாரும் மெலடி பாட தெரியாதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க மனோனா, நான் எல்லா பேரும் சொல்றேன் உங்களுக்கு. அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, இந்த மேடையில் ஷால் போட்டு அவங்களுக்கு கும்பிடுவோம். இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்க எல்லாம் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க. தேங்க்யூ. எக்ஸ்ட்ரானரி. அடுத்த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி. யா ப்ளீஸ். விஜய் ஆண்டனி, நான் ரொம்ப நாளாக அவரோட I've been in touch, பட் ஏதோ ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணினோம். நடுவில் ஒரு பாட்டு கூட அவருக்கு பாடியிருந்த, அந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக அமையாததுனால பாட்டும் ரொம்ப நோட்டீஸ் ஆகலை. ஹேப்பன்ஸ். வேட்டைக்காரன் படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப ட்ராமாட்டிக். நான் வெளியூரில் இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணி உடனே வர முடியுமா அப்படின்னு. இந்த மாதிரி நடக்கும், உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன் நாளைக்கு 10 மணிக்குள்ளே வந்துடுறேன், வெயிட் பண்ண முடியுமான்னு. ஓகே அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து நேராக ஒரு 9.5 hours கார்லேயே வந்தேன். திருப்பி டயர்டாக போய் பாட எடுத்தேன். 20 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. முடிஞ்சது, அவ்வளோதான், கதையே முடிஞ்சதுன்னு நினச்சேன். பார்த்தா அவருக்கு அந்த ஒரு ஸ்பான்டனிட்டி, அந்த கொஞ்சம் ஹோர்ஸா, அந்த கரகரப்பா அந்த ஃபீல் தான் வேண்டியிருந்தது. நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் வேலை வாங்குங்க என்கிட்டேருந்து, நான் இன்னும் உழைப்பேன் சார். அதான் தேவையில்லை, இந்த பாட்டுக்கு இவ்வளோதான் அப்படின்னாரு. 20 minutesல அனுப்பிச்சிட்டாரு. நான் நிஜமா சொல்லணும், விஜய் ஆண்டனி இஸ் அ வெரி கிவிங் மியூசிக் டைரக்டர். நிறைய என்கரேஜ் பண்ணுவார், பாடும்போதே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாரு. ஒரு சிங்கரை ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார், ஹீரோயின் மாதிரி. கிரேட். நல்ல கம்போசிஷன், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ வேறு யாராவது மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பாடின வெரைட்டி? உங்கள்கிட்ட பாடியிருக்கேன் நான் மெலடி. உங்கள் மியூசிக் டைரக்ஷனில் இல்லை, பட் உங்கள் கூட ஸ்டேஜில் உங்கள் பாட்டே நான் பாடியிருக்கேன். அமெரிக்காவில். ஆமாம், வாட் அ குட் டைம் வி ஹேட்ல மனோனா. நானும் வி வெண்ட் அமெரிக்கா ஒரு டூர் போயிருந்தோம், அமெரிக்கா, கனடா. ஸோ அங்கே மனோனாவுடைய சில பாட்டு எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதில் நான் ஃபோர்ஸ் பண்ணி மனோனா பாட வச்சு, இந்த பாட்டு எனக்கு உங்கள் கூட பாடணும்னு சொன்ன ஒரு பாட்டு இருக்குது. பாடலாமா? மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி மாற போனேனே, காகந்தா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன் முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையில ஓடும் கரையோரும்
ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. ஆத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமரக்கிலே அதிலே ஓடக்கர உறவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெளிச்சு நிக்கிற ஒருத்தி தாவி வந்து சண்டையிடு அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. முத்து மாமா என்ன விட்டு போகாதே, என் ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. Fantastic. What a song. மலையாளத்தில் ஏதாவது மெலடி பாடிருக்கீங்களா? நான் ஆக்சுவலி ஃபன்னிலி எனக்கு தமிழை விட மலையாளம் தான் நல்லா தெரியும். வாவ். என்னோட லைஃப்பில் 14 வருஷம் நான் கேரளாவில் தான் எனக்கு அங்கே தான் பிறந்து படித்து வளர்ந்து எல்லாமே. பட் மலையாள வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. பட் அது பாடின சாங் எந்த மாதிரி பாடல் பாடு? I got a lovely song. சாகர் அலையஸ் ஜாக்கின்னு ஒரு படத்தில் மோகன்லால் படத்துக்கு வெரி குட். கோபி சுந்தர் ரொம்ப ரொம்ப டேலண்டட் மியூசிக் டைரக்டர், அவருக்காக பாடியிருந்தேன் ஒரு பாட்டு. அகலுந்த நேரம் கண்ணீரில்லாதே, பிரணயத்தினேகம் யாத்ரா மொழி. ஒசாமா 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 ரே, ஒசாமா 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 ரே, ஒசாமா 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 ரே. Wow, fantastic. சுச்சி, சிங்கிங் அப்பார்ட் ஃப்ரம் த சிங்கிங், நீங்கள் வந்து பயங்கர பிக் உங்கள் ஃபேன்ஸ், அதில் நான் ஒருத்தன். அதாவது ரேடியோ ஜாக்கின்றது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது கண்டினியூவாக நம்ம லைவில் எவ்வளவு என்டர்டெயின் பண்ணோம். இதில் வந்து சில பேர் வந்து சில டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கேலி பண்ணுறதாக கூட இருக்கலாம். அந்த டைமில் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த மூடுக்கு கொண்டு போவீங்க? சிரிச்சிருவேன். இல்லை, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு நேர்மாறாக நான் சொல்ல விரும்புகிறேன். ரேடியோ ஜாக்கின்றது சாதாரண விஷயம். அது நம்ம சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரியோ அந்த மாதிரி பேசினா தான் ஐ திங்க் சஸ்டெயினபிளும் கூட, பிலீவபிள். கேட்குற ஆள் வந்து சரி நம்மள்ட்ட தான் இந்த ஆள் பேசுகிறாருன்னு நம்புவார். நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பொண்ணு இது அப்படின்னு நம்புவாங்க. நம்ம ரொம்ப ஸ்டைலாக ஸோ வாட்ஸ் அப் அப்படின்லாம் போட்டு பேசணும்னா சரி ஏதோ யார்கிட்டயோ பேசுகிறாங்க போல இருக்கு, நாமளும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வரும் லிசனருக்கு. உடனே கலாட்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. கலாட்டா பண்ணால் கேட்பாங்க. பட் அந்த மாதிரி ரேடியோ ஜாக்கிங்கான ஆயுள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டும் இல்லை, அதில் வந்து என்டர்டெய்னிங்கை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப். ஏன்னா அதில் வந்து எல்லாருக்கும் எல்லா பாட்டு பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சாங்ஸ் தான் பிடிக்கும். பட் அந்த டைமில் நம்ம கொடுத்ததில் அது பீக்காக இருக்கணும், அது எப்படி கொண்டு போகணுன்றது தான் பெரிய கஷ்டமான ஒர்க்கு. இதை விட இன்னும் கஷ்டமான தொழில் என்னென்னா டப்பிங் சொல்கிறது. அதில் நானும் இருக்கேன். அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தெலுங்கில் எல்லா படத்துக்கும் நான் தான் பேசுவேன். 2 படம் கமல் சாருக்கு பேசியிருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு யூனியனாக தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? சுச்சி வந்து எங்களுக்கு வேலை வந்து ரொம்ப வீட்டுக்கு அமிச்சாச்சு எங்களை எல்லாம். இல்லை, என்னை பற்றி அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க ரொம்ப அந்நியாயத்துக்கு டப்பிங் மீட்டர் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஐ திங்க் ஒன்ஸ் இன் 4 months or 5 months ஒரு படம் டப்பிங் பேசுவேன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். என் வாய்ஸ் ஒரு ஹீரோயினுக்கு இல்லை ஒரு கேரக்டருக்கு சூட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சில இயக்குனர்கள் அந்த வாய்ஸ் தான் வேணும்னு. இப்போ சுசி கணேசன் அமேசிங்க. அவர் இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் சீன் கந்தசாமிக்கு டப் பண்ணதுக்கப்புறம் சொன்னேன், சுசி கணேசன் சார் ஐ யூ ஷோ, பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஸ்ரேயாவுக்கு இவ்வளோ பேஸ் குரல் வந்ததே கிடையாது. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சீன் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்தேன் கன்சோல் ரூமுக்கு வந்து சொன்னேன் ஐ யூ ஷோ. ஹி செட்
தைரியமாக பேசுங்க, எனக்கு இந்த வாய்ஸ் தான் வேணும்னு நான் எக்ஸ்கியூஸ் மீ பாட்டு உங்களை பாட வைக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணேன். வெரி ஐ வாண்ட் திஸ் வாய்ஸ் அப்படி. ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஒர்க் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஒன்ஸ் இன் 3-4 months தான், வேற யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை லட்சியங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே? ஹீரோயினா? வை நாட்? ஆ ஆக்சுவலி எனக்கு நடிக்கணும்னு ஆசை தான். ஆசை. பட் என்ன ஒரு நடிகை ஆனதுனால தான் பாடகி ஆக முடியும். இல்லை நமக்குள்ள right. yes. அப்படி நம்ம மைக்கு முன்னாடி தான் நடிக்கிறோம். ஆனால் பட் எனக்கு வந்து ஒரு 4-5 சீன், ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டு 4-5 சீனில் முக்கியமான ரோல் கொடுத்து என்னை அழகாக காமிக்கணும். அப்படின்னா நான் தான் எடுக்கணும். அப்படியா? நான் எடுத்தா நீங்கள் தான் எடுக்கணும், நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அட்ரஸுக்கு மனதோடு மனம், அப்ப நம்ம மனதோடு சேர்ந்து மனம் music இப்படி ஒரு உறவை கொண்டாடி மியூசிக் பை சுச்சி மனோ. Yeah. மனோ சுச்சி. பார்க்குறது யாரு படம்? நீங்களும் வேற வழி இல்லாம உங்க கூட உங்க லைஃப் பூரா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஒய்ஃபும் வேற வழி இல்லாம என் கூட இருக்க போறேன், ஹஸ்பண்டும். 4 பேர் பார்ப்பாங்க சார். அவங்க அதான் சார், 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி. அதாவது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. உங்கள் சேவை இசைத்துறைக்கு தேவை. எனக்கு ஆக்சுவலி நான் என் ஹஸ்பண்ட் நிறைய தடவை என்கிட்ட சொல்லுவார். சில சமயம் வந்து 2-3 வாரம் போச்சு ரெக்கார்டிங்கே இல்லையே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் மனசு சோர்ந்து போகும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ டோன்ட் லுக் அட் ஒவ்வொரு சாங்கும் ஒரு டெஸ்டினேஷனாக பார்க்காத, உனக்கு மியூசிக்ன்றது ஒரு ஜேர்னி. எஸ். அதில் ஒவ்வொன்று அண்ட் யூ கீப் மூவிங். ஒன்று வந்து இவ்வளோ பெரிய ஹிட் கிடச்சிச்சேன்னு ஒரு 3 வாரம் அதே நினச்சி மெதப்பில் இருக்கக்கூடாது. கழிச்சா ஓகே, ஹிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஈக்குவானமஸ் மனப்பான்மையோட கற்றுக்கோ அப்படிம்பாரு. ஐ திங்க் ஐம் ட்ரைங் வெரி ஹார்ட் டு ஃபாலோ தட். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுறாங்க தெரியுமா? கடைசியா நீங்க மனோ அண்ணாவா, என் வளர்ச்சியை பார்த்த மனோ அண்ணாவா, எனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அதாவது நான் வந்து ஒரு 5 to 6 months முன்னாடி மேடை ஒரு ஷோவில் நம்ம 2 பேர் பாடும்போது உங்கள் வாய்ஸ் கல்ச்சரை விட இங்கே உட்காந்து நீங்கள் பாடின ஸ்டைல் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் மனம் விட்டு பேசுகிறேன் இப்போது. ஏன்னா இது வந்து ஒரு இந்த 6-7 monthsல நீங்கள் எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் மாற்றிருக்கீங்க. ஆமாம், வெரி குட். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் வந்து ஒரு இன்னொரு செக்மெண்ட் ஒரு 1 இயருக்கு மாற்ற வேண்டாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே. இதில் வந்து நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடின பிறகு இன்னொரு சின்ன டோன் கல்ச்சர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் வெரி குட். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் இந்த சைக்கிள் அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் மனோ. மெலடி ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் வாய்ஸில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டுமல்ல, மனதோடு மனோ ரசிகர்கள் எங்கே கடல் கடந்து எந்த ஊரில் பார்த்துட்ருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மச். தேங்க்யூ.